பிஸ்னஸும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ஒன்று நம்பிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி மூலிமா சொல்கிறேன், உன்னிப்பாக கவனிங்க. ஏபின்னு ரெண்டு பழ வியாபாரிகள் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆப்பியில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இருக்க ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கட்டத்தில் சேல்ஸ் குறையுது. இப்போ பழ வியாபாரி என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட பழம் அதிக விலைக்கு வந்துடுச்சு, இப்போ நம்ம பழத்தை கம்மி விலைக்கு சேல் பண்ணோம்னா அதிகமாக சேல் பண்ணலாம்னு நினச்சி தன்னுடைய பழத்தை கம்மி விலைக்கு சேல் பண்ணுறாரு. அவருக்கு சேல்ஸ் நடக்குது. பழ வியாபாரி பி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆப்பிள் பழத்தை அப்படியே கொடுக்காம ஒரு ஜூஸை மாற்றி அதை ஒரு பாட்டில் அடைச்சு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் மக்கள் அதை அதிகமாக விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆப்பிள் ஜூஸும் ஈஸியாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் குடிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இதை பழ வியாபாரி பி என்ன பண்ணாருன்னா, மக்கள் பழத்தை வாங்கி கட் பண்ணி சாப்பிடணுமே நினச்ச அந்த ப்ராப்ளத்தை இவர் ஜூஸ் மூலிமா சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தான் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவர் தான் ஆண்டர்பிரினர். ஸோ இந்த வீடியோவில் ஆண்டர்பிரினர்னா யார், பிஸ்னஸ் மேன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து கிடைக்க ஜனார்த்தன் ஐயா சமையை ஃபாலோ பண்ணிக்கோங்க.